உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. பயன் இல்லாம இந்த உலகத்துல எதையும் ஆண்டவர் படைச்சதில்லை. அது மரம் ஆகட்டும், செடி ஆகட்டும், தண்ணீர் ஆகட்டும், மிருகங்கள் ஆகட்டும், பயனற்ற எதையுமே என் தேவன் படைக்க மாட்டார். ஆமென். வார்த்தையினால இதை படைத்திருக்கிறார். ஆனால் சொந்த கரங்களை கொண்டு உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். நாம் விசேஷமானவர்கள், நாம் விசேஷமானவர்கள். நம் ஆண்டவருடைய கண்களில் விசேஷமானவர்கள். என்ன பார்த்து பார்த்து படைச்ச ஆண்டவர், என்ன பார்த்து பார்த்து உருவாக்கின ஆண்டவர், எனக்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை சிந்தின ஆண்டவர், அவர் எப்படி என்ன விட போறாரு? அவர் எப்படி என்ன கைவிடுவாரு? அவர் எப்படி என்ன கைவிடுவாரு? அவர் என் தகப்பன் அல்லவா? அவர் என் தகப்பன் அல்லவா? கர்த்தர் சில தேவ பிள்ளைகளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனது எலியாக்களே, எனது எலியாக்களே, சூரை செடிக்கு பின்னாடி ஒளித்திருக்கவா நான் உன்னை அழைத்தேன். சூரை செடிக்கு பின்னாடி சோர்ந்து போய் ஒளித்திருப்பதற்காக நான் உன்னை அழைத்தேன். உன் மீது பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் நான் வைத்திருக்கிறேன். உன் மீது பெரிய தரிசனங்களை நான் வைத்திருக்கிறேன். எலியாவே எழும்பு, எலியாவே இருக்கிற ஸ்தானத்தை விட்டு எழும்பு. இந்த சூரை செடியில் ஒளித்து, ஓ ரபசியன் தலபாயன் தனமா, ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு ஒளிந்து போகிற அனுபவத்திற்காக நான் உன்னை அழைக்கவில்லை. எலியாவே எழும்பு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது, மனித பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது செய்ய வேண்டுமானால் கர்த்தர் செய்ய வேண்டும். கர்த்தர் வாசம் பண்ணாம யாருமே இயேசுவோட நடக்க முடியாது. உங்களால என்னாலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட முடியுமோ? அல்லேலூயா. பில்டிங்ல கர்த்தர் குடியிருக்க அவர் அல்ல. இது எது கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த பில்டிங்குள்ளே வந்திருந்து கர்த்தருடைய போதனையை போதித்து உங்க உள்ளே இயேசுவை தருவதற்குத்தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டே தவிர இந்த பில்டிங் தெய்வம் ஆகாது. இந்த சரீரம் உள்ளே இருக்கிற சின்ன ஒரு ஆத்மா ஏதேன் தோட்டத்தில் தன்னை போல உருவாக்கி வைத்ததாக புரிந்தவங்க கரங்களை நாம் தான் அந்த சர்ச், நாம் தான் அந்த கோவில். இழந்து போனதை தேடி வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். எதை இழந்தோம்? நித்திய ஜீவனை இழந்திருந்தோம். நித்திய ஜீவனை இழந்து நிர்வாணியாயிருந்தோம். ஆஸ்தியை உண்டாக்குவதற்கோ, பொன்னை உண்டாக்குவதற்கோ, வெள்ளியை உண்டாக்குவதற்கல்ல. நம்முடைய ஆத்மா அப்பன் இல்லாம, அம்மை இல்லாம, பெற்ற தகப்பனாக இயேசு இல்லாம நம்முடைய ஆத்மா வறட்சியா இருக்கிறது. அந்த ஆத்மாவை குளிரப்படுத்த, அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு இல்லாம ஒரு ஆத்மாவும் நிம்மதியா இருக்க கூடாது. கடனோ நிந்தையோ, நீ சுமக்கிற கடன் அவரே சுமக்கிறார். நீ சுமக்கிற வலி அவரே சுமக்கிறார். நீ சுமக்கிற வேதனை அவரே சுமக்கிறார். நீ பட்ட கஷ்டம் அவரே சுமக்கிறார். நீ பட்ட எல்லாத்தையும் உன்னிலிருந்து அழகாய் உனக்குள்ளிருந்து சுமந்து நிற்கிற ஒரு தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. அந்த தேவன் நம்முடைய இருதயத்தில் தங்கும்படி ஆசைப்படுகிறார். சிலர் இடம் கொடுங்க, இடம் கொடுத்த பிள்ளைகள் அதை வளர்த்தி கொள்ளுங்க. உன்னை தாயை போல, தகப்பனை போல அது பத்திரமாய் பாதுகாத்து உனக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குறதான் அந்த வல்லமை. உனக்கு ஒரு ராஜ்யத்தை உனக்குள் இருந்து உண்டாக்குறான். குமாரனாகிய ஆண்டவர் உயிர் திரும்பி போகும்போது அந்த ராஜ்யம் அவருக்கு கிடைத்தது போல உனக்குள் இருந்து ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதை மறக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணம் இருக்கிற மனுஷன், பொருள் இருக்கிற மனுஷன், எல்லா ஆசீர்வாதம் இருக்கிற மனுஷன் தேவன் அங்க இல்லாம இருக்கிறதுனால வறட்சி, பயங்கரமான இருதயம் வறட்சி. ஜபம் இல்லாம இருக்கிற மக்களுக்கு வறட்சி, ஆராதனை இல்லாம இருக்கிற மக்களுக்கு வறட்சி. அநேகருடைய வாழ்க்கையில இருதயம் வறட்சி கிடக்குது. ஆனா சரீரத்தை கொண்டு சந்தோஷப்படுத்தி போறாங்க. அல்லேலூயா.
சரீரத்தை கொண்டு சிரிக்க வைப்பாங்க, சரீரத்தை கொண்டு அணைப்பாங்க, சரீரத்தை கொண்டு நேசிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா இருதயம் வறட்சி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருதயம் வறண்டு இருந்தா எந்த பணமோ எது இருந்தாலும் ஒரு சுக்கும் உதவாது. இருதயம் கிறிஸ்துவினாலே கொழுமையா இருந்தால் மாத்திரம்தான் உனக்கு ஏதாவது நன்மை வருமே தவிர மற்றபடி நன்மை இல்லை. இதைத்தான் நான் கேட்ட வசனத்தின்படி மனுஷர்களுக்குள்ளே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று நாம் அறிந்தோம். அல்லேலூயா.